உத்தரப்பிரதேச மாநிலம் ஈட்டா மாவட்டம் ஜைத்ரா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காதியா சுகாக்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தீபக் குமார். 23 வயதான இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சிவானி குமாரி என்பவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதோடு அந்த காதலையும் துண்டிக்க முயற்சி செய்தனர். அதன் ஒரு பகுதியாக சிவானி குமாரியை வெளியூரில் உள்ள அவரது மாமா வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்த கண்டிப்பையும் மீறி சிவானி குமாரி தீபக் குமாரை காதலித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் சிவானி குமாரிக்கு அவரது வீட்டில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இதை அறிந்த காதல் ஜோடி பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்ள நினைத்திருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் பிரயாக்ராஜில் உள்ள ஆரிய சமாஜ் கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர். அதே ஊரிலேயே அறையெடுத்து தங்கி குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் பெண் வீட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் விசாரணைக்காக இருவரும் கடந்த சனிக்கிழமை சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. சமாதானமாக போவதாக பெண் வீட்டார் கூறியிருக்கிறார்கள். முறைப்படி திருமணம் செய்து வைப்பதாக கூறியதை அடுத்து சிவானி குமாரி அவரது பெற்றோரோடு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். பிரச்சனை ஒரு வழியாக தீர்ந்தது என்று தீபக் குமாரும் சிவானி குமாரியும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அடுத்த நாள் மாலை 7 மணி அளவில் தீபக் குமார் மாமியார் வீட்டுக்கு மனைவியை பார்க்க சென்றிருக்கிறார். இருவரும் மொட்டை மாடியில் நின்று பேசியிருக்கிறார்கள். அப்போது திடீரென சிவானி குமாரியின் குடும்பத்தார் அவர்கள் இருவரையும் சுற்றி வளைத்து உருட்டுக்கட்டையால் தாக்கினர். அலறல் சத்தம் கேட்டு அங்கு கூடிய பொதுமக்கள் முன்னிலையிலேயே கூர்மையான ஆயுதத்தால் புதுமண தம்பதியின் கழுத்தை அறுத்திருக்கிறார்கள். சிவானி குமாரி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு பயந்து ஓடிய தீபக் குமாரை விரட்டிச் சென்ற அந்த கும்பல் துள்ளத் துடிக்க வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. ஊர்க்காரர்கள் யாரும் இந்த கொடூரத்தை தடுக்கவில்லை. சிவானி குமாரியின் குடும்பத்தினர் வெறியாட்டம் ஆடி முடித்தபின் போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடியபடி கிடந்த தீபக் குமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பாதி வழியிலேயே அவரின் உயிர் பிரிந்திருக்கிறது. சிவானி குமாரியின் சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவானியின் தந்தை அசோக் குமார், தாய் விட்டோலி தேவி மற்றும் சகோதரி ஷில்பி ஆகியோரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள சிவானியின் சகோதரர்களான சதீஷ், ஜாஃபர் சிங் ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.